இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளோ அழகாக இந்த வசனம் நம்மளை புரிய ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எந்த மனுஷனாலையும் எந்த கடவுளாலையும் இப்படி கான்ஃபிடெண்ட்டாக நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லவே முடியாது. மனுஷங்க ஒரு வேளை சொல்லலாம், நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கேன், நான் இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் மனுஷங்களால் இருக்கவே முடியாது. பாதியில் விட்டுட்டு போகலாம். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவன், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்ல, ஒரு நாள் நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, நீ முழிச்சிட்டு இருக்கும் போதும் சரி, நான் உன் கூடவே தான் இருக்கேன். பயப்படாதே, நீ காரியத்தை நடப்பி, நீ திகையாதே. நீ எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நானும் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்ம நேர்த்தியாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம ஏறெடுக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, அவரை ஒரு வாட்டியும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க என்று நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அழகாய் வழி நடத்தி கொண்டு போவார். ஒரு நாளும் நம்மளை பாதியில் அவர் விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. அதனால தான் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு பாடியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவது. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடித்து அழுதுருக்கேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, அவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அதை நம்மளை ஆண்டவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அதுவும் நம்மளுடைய ஜப அறையில் நம்ம முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சரி, கர்த்தர் பதில் தராமல் போகவே மாட்டார் பிள்ளைகளை. அதே போல தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உலகத்தின் பாதியில் அல்ல, வாழ்க்கையில் பாதியில் விட்டுட்டு போகிறவர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட வருகிற தேவன் யாருன்னு கேட்டால் நம்ம இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தாங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுகளை சுமந்தார், நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த பூமியில் நமக்காய் அவர் வந்தார். அதே போல் மீண்டும் நமக்காய் உயிர் தெழுந்து இன்றைக்கும் நம்மளோடு ஜீவனோடு நம்மளோடு கூட